கௌரி கிஷானை எப்படி பார்த்தோம் இப்ப என்னப்பா இவ்வளோ மடனா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதர்ஸ் படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சினிமாவில் ரசிகர்கள் எப்படி உருவாவாங்க அப்படின்னா அந்த சினிமாவோட ஜானர், இந்த சினிமா இந்த ஜானரில் போகுது அப்படின்னா அது காமெடி ஜானராக இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். ஸோ கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரியான ஸ்டோரிக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு ஜானரில் சினிமா ரசிப்போம். ஸோ அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் சொல்கிறேன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் கொண்ட ஸ்டோரி தான். ஒரு போலீஸ்க்கும் ஒரு கொலையாளிக்கும் நடக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயம், அந்த போலீஸ் அந்த கொலையை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கு பின்னாடி இருந்த மர்மம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களையே ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க படம் தான் அதர்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா மாதவன் லீட் பண்ணியிருக்காங்க. கௌரி கிஷான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கௌரி கிஷான் பற்றி தெரியும், ஏற்கனவே 96 அப்படின்ற படத்திலேயே ரொம்பவே சாமிங்காக வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற கௌரி கிஷான் பார்த்தீங்கன்னா 96 படத்துல இருந்து டோட்டலாகவே ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ரொம்ப குடும்ப பாங்கான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் அப்படியே டோட்டலாக மாறி ரொம்ப மாடர்னான ஒரு ஹீரோயினாக உருவாயிருக்காங்க இந்த அதர்ஸ் படத்தில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. முதல்ல இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும். ஆதித்யா மாதவன் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்சில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அன்பே சிவம் அப்படின்ற ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு. ஆனால் அவர் வேற பாணியில் சொல்லியிருப்பார். அதே டைலாக்கை இந்த படத்தோட ஹீரோ எப்படி சொல்கிறாரு இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் அப்படின்னு பாருங்களேன். இது என்னோட முதல் ஸ்டேஜ், முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோக்கு நீங்கள் போலீஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாருக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி. அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு தன்னோட ஹீரோவுக்கு 2 ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள். பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த RR அந்த மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோடய ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் அவரது சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட BGM RR நான் கேட்கும்போது இப்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. ஸோ அவர் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அவர் போகிற ஆறால் நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங், அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர் என்னை எப்போவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார், அவர் தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்போவுமே ஸ்பாட்டுக்கு வந்தானே இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின் சரியும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னதான் முதல் படமாக இருந்தாலும் இந்த இயக்குனருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரக்டரா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு தான் இந்த இயக்குனர் வேலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் அவர் பேரையே சொல்லவே இல்லையே. அபின் இருப்பா,
ஏற்கனவே கிரைம் த்ரில்லர் அப்படின்னு தானே சொன்னேன். இருங்க, அபின் ஹரிஹரன் அப்படின்றது அவர் பேரு, அதை தான் சொல்ல வந்தேன். அபின் ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா இது டெபியூ படம் தான். என்னதான் டெபியூ படமா இருந்தாலும் இயக்குனரை வந்து எல்லாருமே பாராட்டுறது ரொம்பவே ரேரான விஷயம். இந்த இயக்குனரை எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, புது முகம்னும் போது நம்ம ஒரு இதோட தான் அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வல்லே சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவரை நேராக பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார், ஆனால் அவர் 22 வயசு தான் இருக்குது. நான் நேரம் பார்க்குறேன் டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான் ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி என்னன்னா, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க, ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரியல. நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன். சார் எப்படி சார்னா, இல்லை எனக்கு நான் எழுதுனதான் சார் என்னும்போது, இன்னொரு லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த அந்த மெனக்கெடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொன்று, அது அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அவருக்கு என்ன வேணுன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசுனதில் எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படி சொன்னால், இந்த படத்துடைய இசையமைப்பாளரான ஜிப்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஜோனரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வித்தியாசமான ஜோனர். அதுக்கு முன்னாடி ஜிப்ரான் என்ன பேசியிருக்காரு அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஸோ நான் இந்த படத்துக்கு ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. அதை பார்த்த உடனே தான் நான் திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, அப்படி என்ன திருப்தி அடைஞ்சாரு அப்படின்றத அவர் பேசுறதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு அபின் தெரிஞ்சார். அண்ட் அபின் கிட்ட ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவரை பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அவர்கிட்ட. ஸோ சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்மக்கிட்ட வேலை. ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனால் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக், எனக்கு 3 விஷயம். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக்கல் க்ரைம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங், அந்த டெப்த், உள்ளுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல. நான் சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சாங்க, நீங்கள் அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சோன்னு தான் பார்த்தோன்னே, அப்பா ஓகே ஏங்க செம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. தட் வாஸ் மை இமீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது 2 கேரக்டர்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம் படத்துலையும். ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி, இந்த 2 கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக 2 பேருமே புல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரில்லருங்கும் போது இந்த எட்ஜாலே வச்சுருக்கணும். அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம். நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் அபின் வந்து என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்குகிற ஒரு டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டெக்னிக்கல் டீம் அமேசிங். அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ளே வராங்க இதில். அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். மறுபடியும் இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த படத்தோட ஹீரோயினை பற்றி சொல்லலாம். கௌரி கிஷன். கௌரி கிஷன் ஏற்கனவே நான் சொன்ன 96 படத்தில் எந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க, இப்போ டோட்டலாக மாடர்னாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த டீம், அந்த விஷயத்தையும் இவங்க பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், எனக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன். பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன். ஸோ ஒரு டைரக்டர், அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லையே நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில். அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டீட்டெயில் நரேஷனில் என்னோட கேள்வி எல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் அவரை டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து, டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டாக்டர் கேரக்டர் அதை ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். November 7th நீங்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும். And this is marking the beginning of Aditya Madhavan, the new hero to our industry. It was a pleasure to work with him because எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கும்போது நம்மளுக்கு யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணார். ஸோ ஐ திங்க் ஹி ஹேஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ பொதுவாக தமிழ் தெரியாதவங்க ஒருத்தவங்க ஒரு தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அவங்க தமிழை கற்றுக்கணும், தமிழை எழுத படிக்க கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் எழுத படிக்க கற்றுக்கிட்டு அதை ஸ்கிரிப்டாக மாற்றுறது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கே பெரிய போராட்டம். அப்படி இருக்கும்போது இந்த இயக்குனர், அதாவது அபின் ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழை கற்றுக்கிட்டு எழுத படிக்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஸ்கிரிப்டாக மாற்றிருக்காரு. கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நின்னதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்துச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருக்குள்ளே ஒரு இன்போர்ன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பாரடி, டைரக்டர் சுந்தரராஜன் சார், வினோத் சாகர் சார்,
அப்படி நிறைய மாலா பார்வதி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க. கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா, படத்தில் 2 hours 10 minutes டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தேன் 3 hours கதை நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுமே அப்படி தான். நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஒரு டெபியூ டைரக்டராக உள்ளே வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க, அதாவது டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவருக்கு ப்ளஸ்ஸா மைனஸா, அது அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன், பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவர் இந்த ஐஸ் பிரேக் பண்ணார். எனக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல ஒரு லிசனராக இருந்து கேட்டு எனக்கு தேவையானது ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்லேயும் அது தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டீம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி நாளைக்கு ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பேசலாம். இது சினிமா 2.0.